நிலவுகின்ற சீரற்ற வானிலையினால் புத்தளம் மன்னார் வீதியின் எழுவான்குளம் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இதன் காரணமாக மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி கேட்டுள்ளார். குறிப்பாக எழுவான்குளம் பகுதியில் 2 அடி உயரத்திற்கு வெள்ளம் தேங்கியுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் நிலவிய மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து குளங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. இதன் காரணமாக சில நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்ட வண்ணம் உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நிலவும் பலத்த மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 30 வான்கதவுகளுள் 6 வான்கதவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. 2 வான்கதவுகள் 3 அடி வரையும் 4 வான்கதவுகள் 2 அடி வரையும் திறக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அங்குமுவ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் 2ம் திறக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நாச்சாதுவ நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளும் மிகிந்தலை மகனதாராவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. யோதவாவியின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையால் சில வீடுகளுள் நீர் புகுந்துள்ளது. இதேவேளை தப்போவ நீர்த்தேக்கத்தின் 20 வான்கதவுகளில் 16 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. 6 அடி வீதம் 10 வான்கதவுகளும் 3 அடி வீதம் 6 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கடும் மழையை அடுத்து வவுனியா நீர்ப்பாசன திணைக்களத்துக்குட்பட்ட சில குளங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. பாவட்குளம், மாமடு, ஈரப்பெரிய குளம், வன்னிக்குளம் உள்ளிட்ட 280க்கும் அதிக சிறிய குளங்கள் பெருக்கெடுத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும் என்பதுடன் ஏனைய பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது.